வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக ஒரு லஞ்ச் காம்போ எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் காம்போனா ஜீரா புலாவ், அதுக்கப்புறம் தால் தட்கா. இந்த ஜீரா புலாவ் வந்து கரெக்டாக வந்து ரேஷியோ, ஒரு கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சு கரெக்டாக உங்களுக்கு ரைஸ் உதிரியாக எப்படி பண்ணுறது சொல்லி காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தால் தட்கா. இந்த தால் தட்கா பருப்பும் பாசி பருப்பும் வச்சு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தால் தட்காவில் கடைசியாக லெமன் ட்ராப் போட்டிருப்பேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அந்த லெமன் ஜூஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி போடாமல் விட்டால் அந்த தால் தட்காவோட அந்த பஞ்சை எடுத்து கொடுக்காது. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் பார்த்தலாமா. இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், ரீஃபண்ட் ஆயில் 2 குழிக்கரண்டி, சீரகம் 1 டீஸ்பூன், தக்காளி 2, வெங்காயம் 1, இஞ்சி சிறிதளவு, பூண்டு 10 நம்பர், பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி தேவையான அளவு, லெமன் 1, பாசிப்பருப்பு 1/2 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த பாஸ்மதி ரைஸ் பாருங்கள், நான் வந்து வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கோம். எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் வாஷ் பண்ணி தான் வந்து ஊற வைக்கணும். ஸோ கரெக்டாக 1/2 அன் ஹவர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து குக்கரில் கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெய், சீரகம், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் தாளிப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஆப்ஷன் தான், பட் இருந்தாலும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஆனியன் வந்து ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஏங்கிட்ட உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் புலாவ் வரணும்னா நீங்கள் ரொம்ப நேரம் வதக்குனா கலர் மாறிடும். ஆனியன் போட்ட உடனே 2 நிமிஷத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு போட்ட உடனே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். உங்களுக்கு லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாலே உங்களுக்கு கலர் மாறிடும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஆனியன் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. அதே டைமில் எண்ணெயும் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போது இந்த தண்ணியோட அளவு நான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் எந்த கப்பில் அரிசி இருக்கீங்களோ அதே கப்பில் 1.25 அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதே வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது தண்ணி லைட்டாக மெஷர்மெண்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாகும். நம்ம சின்ன குவான்டிட்டி பண்ணுறதுனால 1க்கு 1.25 வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி பாயில் ஆகிற டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து குக்கர் முடியை போட்டு கரெக்டாக 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த புலாவ் ரெடி. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். மீடியமான ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா ரைஸ் உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஜீரா புலாவ்னால ஜீரா அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து பால் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணலாம். ஆனால் பால் ஆட் பண்ணுவோம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அதிகமாக ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் மாறும். இதுக்கப்புறம் இப்போ தால் தட்கா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த துவரம்பருப்பும் பாசி பருப்பும் 2 ஒரே அளவாக இருக்கணும். 2த்தையும் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இப்போ தாளிப்பு போட்டு நம்ம கடாயில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கீ வந்து நமக்கு ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு லாஸ்ட்லேயும் போடலாம், அப்படிலாம் முன்னாடியும் போடலாம். நான் 2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போது இந்த ஆயிலில் வந்து சீரகம் தாளி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய். இந்த மெயினான இன்க்ரீடியன்ஸ் இந்த தால் தட்காவுக்கு இந்த 3 வெஜிடபிள்ஸ் தான். அதாவது பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் லைட்டாக சாத்தே பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும். அதுக்கு பிறகு ஆனியன் ஆட் பண்ணலாம். இந்த தால் தட்காவுக்கு வந்து கார்லிக் ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டாலும் தவறில்லை. ஸோ அதனால் கார்லிக்கோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த தால் தட்காவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் அளவு வந்து பாதினா தக்காளி வந்து 2 மடங்கு இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு தால் யூஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மாற்றலாம் குவான்டிட்டி. இந்த ஆனியன் லைட்டாக சாத்தே பண்ணி முடிச்ச பிறகு அதிகமாக வதக்க வேண்டாம். சும்மா லைட்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சில்லி பவுடர், தனியாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலாக தால் தட்கா 2 விதம் இருக்குது. டேரெக்டாக வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு தாளிப்பு, அதாவது அந்த தாளிப்பில் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டோம் பார்த்தீங்களா, அது லைட்டாக வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு தால் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் போட்டு இறக்குவாங்க. அப்படி பண்ணுவாங்க. சில பேர் வந்து தால் தட்காவுக்கு மஞ்சத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர் இந்த 3த்தையும் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவாங்க. இந்த மசாலா யூஸ் பண்ணுறதுனால என்ன விஷயம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து தால் மசாலா தால் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒன்று லைட்டாக சட்பட்டாக அந்த டேஸ்ட் இருக்கும், அந்த காரம் அந்த டேஸ்ட் இருக்கும். அதனால் வந்து மசாலா தூள்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போ வந்து நான் சில்லி பவுடர், தனியா பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சால்ட், தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலா குக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த வேக வச்ச தாலை ஆட் பண்ணுறோம். தாலை ஆட் பண்ண உடனே வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ண உடனே கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த தாளிப்போட அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி. தால் தட்காவுக்கு வந்து முக்கியமான விஷயம் அந்த தாளிப்பு.
இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சீரகம், அதுக்கு பிறகு வந்து கொத்தமல்லி, அதுக்கு பிறகு வந்து லாஸ்ட்டாக அந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு லாஸ்ட்டாக ஒரு ட்ராப் லெமன் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அண்ட் பஞ்ச் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்டர் இந்த கிரேவி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அதாவது தால் தட்கா ரெடி ஆகிடுச்சு. திருப்பி ஃபைனலாக திருப்பி தால் தட்காக்கு கொத்தமல்லி போட்டு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் வெஜ்ஜஸ், அதாவது லெமன் வந்து 1/2 இல்லை 1/3 கட் பண்ணால் அதுக்கு பேர் வெஜ்ஜஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து நல்லா புளிஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா இந்த லஞ்ச் காம்போ ஒரு ஜீரா புலாவ், அதுக்கப்புறம் தால் தட்கா, லச்சானே தயிரோடு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த லஞ்ச் காம்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏங்க இப்போ இந்த காம்போ எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.